ஆல்ரைட் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, HTML எப்படி இமேஜஸ் கொண்டு வரது பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒன்று தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா image.jpg சொல்லி என்னோட ஃபோல்டரில் ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் கொண்டு வர போகிறோம். ஸோ அதை வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து IMGன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ அந்த டேகை போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம கொடுக்குற இமேஜ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக HTML வந்து வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் டேக் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் டேக். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி அப்புறம் ஆல்ட்னு சொல்லிட்டு ரெண்டு ஆட்ரிபியூட் இருக்கிறத அவங்களால பார்க்க முடியும். ஸோ எஸ்ஆர்சின்னு ஒன்றுமே கிடையாது, சோர்ஸ். இந்த சோர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இமேஜோட பேத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ பேசிக்காக இப்படி தான் இந்த இமேஜ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்குள்ளே போயிட்டு அந்த இமேஜோட பேத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து ஆட்டோமேட்டிக்காக HTML வெப்சைட்டாக அங்கே போயிட்டு லோட் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட வெப்சைட் வந்து லோட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து ஆல்ட் ஆட்ரிபியூட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ எஸ்ஆர்சி ஆல்ட் ரெண்டு ஆட்ரிபியூட் இருக்கு இல்லையா, ஸோ ஆல்ட் ஆட்ரிபியூட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆல்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட். எஸ்ஆர்சின்றது சோர்ஸ் மாதிரி, ஆல்ட்ன்றது ஆல்டர்னேட். பேருக்கு ஏற்ற மாதிரி இதுவும் ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு ஆட்ரிபியூட் தான். ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா பேத் எஸ்ஆர்சியில், ஸோ அந்த பேத்தில் அந்த இமேஜ் வந்து இல்லை அப்படின்னா, ஸோ அதனால என்ன பண்ணும், HTMLக்கு வந்து அந்த இமேஜ் எங்க இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம பேத் வந்து நீங்க தப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த அந்த பேத்ல வந்து அந்த இமேஜ் இல்லைனாலும் நம்ம HTMLக்கு வந்து தெரியாது இல்லையா, ஸோ அங்க இமேஜ் இல்லைனா என்ன காட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்தது தான் இந்த ஆல்டர்னேட் டேக். ஸோ இந்த ஆல்டர்னேட் டேக்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சில டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த பேத் கொடுத்தீங்க இல்லையா எஸ்ஆர்சியில், ஸோ அந்த பேத்தை வந்து நீங்க தப்பாவோ இல்லை அங்கே இமேஜ் இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்டர்னேட்ல கொடுத்த அந்த டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஷோ ஆகும். ஸோ அங்கே பார்த்தாலே தெரியும் இமேஜ் ஆஃப் இலான் மஸ்க்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஆட்ரிபியூட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேத்தை வந்து கரெக்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து என்னோட வெப்சைட்டில் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த இமேஜோட வித் அண்ட் ஹைட்டை வந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து நான் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ அதுக்கு போயிட்டு நீங்கள் 100ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா 100 பிக்சலோடைய சைஸில் வந்து இது வந்து மாறிடும். ஸோ பிக்சல்னா என்னன்னு சொல்லி நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். ஸோ அதே மாதிரி நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டையும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆட்ரிபியூட் அதுலேயும் போயிட்டு நான் 100ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா 100 by 100 ஒரு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் எனக்கு மாறி இருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன வித் அண்ட் ஹைட்டில் வேணுமோ நீங்கள் டேரெக்டாகவே இந்த இமேஜ் டேக்ல கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா எந்த பார்ட்டில் வந்து புரியலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான தெளிவான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.